யூஸ் பண்ண 3 பொருள் போதும்னு சொல்லி நம்ம தம்ப்ளைனில் பார்த்துருப்பீங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பவுடர் எடுத்துக்கோங்க தேவையான அளவு. உங்கள்கிட்ட எந்த பவுடர் இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். பவுடருக்கு மெஷர்மெண்ட் எதுவும் இல்லை, உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும், கரெக்டாக கணக்கில் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூ காஃபி தூள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. என்னடா ப்ரூவை போய் மூஞ்சியில் போட சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸ்கின்னுக்கு வந்து அது ரொம்ப ஒயிட்டனிங் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், அந்த பவுடரில் வந்து நான் வந்து என்னோடய டோனுக்கு ஏற்ற மாதிரி நான் காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஃபேர் அண்ட் லவ்லி வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மாய்ஸ்சரைசர் இருந்தால் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபேஸ் க்ரீம் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். ஸோ நான் இதிலே மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணுறப்போ ஒயிட்டாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வாட்டர் தான் யூஸ் பண்ணேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதையும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராகவே வந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள், கலர் மாறுது. நீங்கள் உங்கள் டோனுக்கு எப்படி இருக்கோ அந்த அளவு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. சில பேர் பிளாக்காக இருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் ஃபவுண்டேஷனில் வந்து நிறைய டோன் இருக்கும். உங்கள் டோனுக்கு எது செட் ஆகுதோ தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு ஃபவுண்டேஷன் சூப்பராக ரெடி ஆகும். இப்போ பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. ஒரு க்ரீம் பேஸில் சூப்பராக இருக்குல்ல, ஸ்மூத்தாக பார்க்குறக்கே. இப்போ ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கண்டெய்னரில் வந்து நம்ம இந்த க்ரீமை வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஃபவுண்டேஷனை ரொம்ப நாள் வரையும் யூஸ் பண்ணலாம். 6 மந்த் வரைய கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபவுண்டேஷன் சூப்பராக ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ பாருங்கள், ஃபவுண்டேஷன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது, நிஜமாகவே சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ், மெஹந்தி இது எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பியூட்டி டிப்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மெஹந்தியும் போடுவேங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக நான் சொல்லி கொடுத்துறேன். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.